பட்டுப்புழு ஒரு நிலையான புரத ஊட்டச்சத்தா? இந்த மாதிரி டெய்லி ஹெல்த் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா ஃபாலோ தட்டிக்கோங்க. சாதாரணமாங்க பட்டுப்புழு நிறைய பேர் சாப்பிடுறது இல்ல, ஆனா பட்டுப்புழுவோட பியூப்பா இருக்குல்ல அதை சாப்பிடுவாங்க. இந்தியால கூடங்க நம்ம கர்நாடகாலையும் நம்ம நார்த் ஈஸ்ட்லயும் இது ரொம்ப காமனான டிஷ். ஏசியால நிறைய இடத்துல சாப்பிடுறாங்க. ஏன் சாப்பிடுறாங்கன்னா, இது 100 கிராம் எடுத்தீங்கன்னா 200ல இருந்து 250 கேலரி, 15 கிராம் புரோட்டீன் இருக்கு, 5ல இருந்து 6 கிராம் ஃபேட் இருக்கு, 2 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு, ஃபைபரும் இருக்கு, அண்ட் இதுல கொலாஜனும் அதிகமான குவான்டிட்டிஸ்ல இருக்குங்க. சிறு ஊட்டச்சத்துக்கள்னு பாத்தீங்கன்னா இதுல அயர்ன், கால்சியம், ஜிங்க், பாஸ்பரஸ், எலும்புக்கு எது தேவையோ அது நல்ல குவான்டிட்டிஸ்ல இருக்கு. பட்டுப்புழுவை வளர்க்கறதுனால நம்ம என்வாயரன்மெண்ட்டுக்கு பயங்கர கம்மி இம்பாக்ட் வருதுங்க. ஆனா இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சில பேருக்கு அலர்ஜி இருக்கலாம் பட்டுப்புழுக்கு. ரெண்டாவது, இது புழுன்றதுனால இதுல நிறைய இன்ஃபெக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நல்லா சுத்தம் பண்ணிட்டு நல்லா சமைச்சிட்டு தான் சாப்பிடணும். இந்த வீடியோல எண்ணெயில ஃப்ரை பண்றாங்க, ஆனா பட்டுப்புழுல ஏற்கனவே நிறைய ஃபேட் இருக்குங்க. அதனால எண்ணெய் இவ்வளவு யூஸ் பண்ண தேவை கிடையாது. இந்த காலத்துல சிக்கன், மட்டன், பீஃப், மீன், மத்த சோர்சஸ் ஆஃப் புரோட்டீன் எல்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு பட்டுப்புழுவை பார்த்தா ஒரு மாதிரி இருக்குங்க. ஆனா இந்தியா ஏழையா இருக்கும் போது இது ஒரு சூப்பர் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீனா இருந்திருக்குங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க.